இந்த நாளினுடைய சிறப்பு விருந்தினரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அவர் ஒரு புதியவர் அல்ல. இந்த பக்கம் இவ்வளவு நாள் குளோரிதாஸ் தான் இருந்தார். ஆனால் இப்போ விமல்தாஸ்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. குளோரிதாஸை எடுத்து நிறைய முழுங்கிட்டார் அவர். ஆமாம், அருகில் உள்ளதான சென்ட் ஜோசப் பள்ளியினுடைய டைரக்டர், சென்ட் ஜோசப் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய இயக்குனர் ரெவரன் ஃபாதர் டாக்டர் விமல்தாஸ் அருட்தந்தை அவர்கள் நமது கிறிஸ்துநாதர் ஆலயத்திற்கு வந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர் ஒரு பல்கலை வேந்தர். He has lots of multiple talents. He has a kind of eloquency in English as well as in Tamil. I am really very much inspired by his speech, by his administration, the way of his divine leadership that he has been offering not only to the hospital, to the school, even to our community over here. He has a kind of heart to encourage people, to encourage missions, to encourage organizations. So today, Reverend Father, I am very much inspired. I am so elated to welcome you to our church. Let's all stand up to welcome Reverend Father Vimaldas to our church. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாளிலே விமல்தாஸ் அருட்தந்தை அவர்களை நம்முடைய ஆலயத்திற்கு நாம் வரவேற்போம். இந்த பொன்னாடையை போர்த்தும் பொழுது நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஆண்டவருக்காக காணிக்கை படைக்க போகிறோம். மீண்டும் ஒரு விசை கரவொலிகளை எழுப்பி ஃபாதர் விமல்தாஸ் அவர்களை எனவே இந்த தருணத்திலே இந்த நாளினுடைய சிறப்பு கிறிஸ்துமஸ் செய்தியாளர் அருட்தந்தை முனைவர் விமல்தாஸ் அவர்களை கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நமக்காக கிறிஸ்துமஸ் ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட நம்முடைய ஆலயத்தின் சார்பாக நாம் யாவரும் கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்போம். Praise the Lord. நான் பெரிதும் மதிக்கின்ற போற்றுகின்ற பாஸ்டர் குளோரிதாஸ் அவர்களே, இங்கு வந்திருக்கிற பல்வேறு சபை பொறுப்பாளர்களே, நான் மிகவும் வணங்குகின்ற இந்த வழியில் போகிற வருகிற போதெல்லாம் அன்போடு அக்கறையோடு ஆன்ம தாகத்தோடு ஒரு வாசலை பார்க்கிறேன் என்றால் அது கிறிஸ்துநாதர் ஆலயம். இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் முதலில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல் ஆஃப் யூ. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றன. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்றால் மகிழ்ச்சியின் திருவிழா. ஏனென்றால் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதனால தான் நம்ம பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, சந்தோஷமாக உக்காந்துருக்கணும். நேற்று நைட்டு நான் எங்கள் சர்ச்சில் மாஸ் வைக்கிறப்ப பார்த்தேன், பெண்கள்லாம் பயங்கர மேக்கப் போட்டு உக்காந்துருந்தாங்க, ஃபுல் ட்ரெஸ்ஸில் எல்லாம். ஆண்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் பாதி பவுடர் தான் அடிச்சுட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இவங்களுடைய தியாகத்தை பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப லைட்டாக இருக்குது, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, உண்மையிலுமே கணவன்கள் எல்லாம் நிறைய தியாகம் செய்கிறீங்க. அவங்களுக்கு நல்ல புடவை எடுத்து கொடுக்குறீங்க, நீங்கள் பார்த்தா சாதாரண ட்ரெஸ். அவங்களுக்கெல்லாம் ஜோரா கரங்களை தட்டுங்க. உண்மை கம்மியாக இருக்க மாட்டேங்குது. நான் நைட்டு கேட்டேன், சர்ச்சில் சொன்னேன். ஒரு அம்மா சொன்னிச்சான் புருஷனை பார்த்து, ஏங்க ரசத்தில் உப்பையே புளியே கரைச்சி ஊற்றலையே, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்றீங்களே, அது எப்படின்னுச்சான். ரசத்தில்
புளியே கரைச்சி ஊற்றலை, இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்களே, அது எப்படிங்க அப்படின்றான். புருஷன் சொன்னாராம், நீ ரசம் வைக்க போகிறங்கிறப்பவே என் வயிற்றில் புளியை கரைச்சிட்ட, அதனால தான் நான் ஒன்றும் சாப்பிடலன்னு. பாருங்கள், எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஒருவரை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லி நம்ம கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் சொன்னேன், கிறிஸ்மஸ் பெருவிழா ஒரு மகிழ்ச்சியின் திருவிழா. அதுதான் அடையாளமாகவே நமக்கு தரப்பட்டது. உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். அப்படி என்றால் இது மகிழ்ச்சியின் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நமது வாழ்வில் வந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி நம்மிடையே எந்நாளும் தங்கிடவில்லை என்பது ஒரு பேசு பொருளாக நான் இன்று வைத்து பார்க்கிறேன். கிறிஸ்மஸ்னா மகிழ்ச்சியின் விழா. கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். இருப்பினும் ஏன் நமது வாழ்வில் இந்த மகிழ்ச்சி ஒரு நிரந்தர வசமாக நம்மிடத்தில் இருப்பதில்லை? ஒரு முறை நான் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னால் பிரதராக படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு கிராமத்தில் இது மாதிரி கிறிஸ்மஸ் விழாவுக்கு தயாரிப்புக்காக போய் அங்கே இருக்கிற குருக்களுக்கு அருட்தந்தையர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி போனப்போ ஒருத்தர் பெரிய ஆள் அந்த ஊரில் குடில் போடலாம் ஹெல்ப் பண்ணார். காலையிலேருந்து 2 பேரும் சேர்ந்து குடில் போட்டோம். இன்றைக்கி நைட் மாசு எல்லாம் சரி பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், டைம் 8 ஆகிடுச்சிங்க சார், நீங்களும் போயிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு வாங்க, நானும் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாக வரேன், 11:30 மணிக்கு மாசு நம்ம ரெடியாக இருக்கணும்னு. நான் போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போட்டு உட்காந்து மாசு ஆரம்பித்து ஃபாதர் இது மாதிரி பிரசங்கம் வச்சிட்ருக்கிற டைமில் அப்படியே யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த நபர் உட்காந்துருந்தார், பழைய ட்ரெஸ்ஸிலே உட்காந்துருந்தார், அதே ட்ரெஸ். நான் ஒரு வேளை சரி ரொம்ப ஒரு ஏழையாக இருந்திருப்பாரோ, ஐயோ நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ, நம்ம எதாவது புது துணி வாங்கி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு பூசை முழுக்க அதுவே ஓடிக்கிட்டு இருந்தது. மாசு முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட நேராக எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டேன். என்ன நான் காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சீங்க, என்ன நீங்கள் அப்படியே வந்துட்டீங்களே, ஏன் வேறு ட்ரெஸ் இல்லையா, என்கிட்டயா சொல்லியிருக்கலாமா அப்படின்னார். ஃபாதர் புது ட்ரெஸ்ஸு 4-5 இருக்குது ஃபாதர், அப்புறம் ஏன் போடல அப்படின்ன. மனசு சரியில்லை ஃபாதர். மனசு சரியில்லாமல் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி கிறிஸ்மஸ் விழாவை மகிழ்ச்சியின் விழாவாக கொண்டாட வைக்கும்? பாருங்கள், ஜக்கரியா 1 அதிகாரம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 78-79 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கத்தோலிக்க இதில் அழகாக இருக்கும். பார்த்தோம்னா, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருக்கிறவருக்கு ஒளி தரவும், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருக்கிறவர்களுக்கு ஒளி தரவும், நமது கால்கள் அமைதியின் வழியில் நடக்கவும், கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. நம்மளுடைய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையா, அருணோதயம் நம்மை சந்திக்க வந்துள்ளது. ஜோரா கரங்களை தட்டலாமா? ரொம்ப ஜோரா தரங்க, ஜோரா கரங்களை தட்டி கடவுளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, இருளிலும் இறப்பின் பிடியிலும் 2 முக்கியமான குறியீடுகள். இந்த 2ம் இன்று நம்மையும் நமது குடும்பங்களையும் குறிப்பாக நமது ஆன்மாவையும் உலுக்கி கொண்டிருக்கிற குறியீடுகள். இருள் என்னும் குறியீடு, இறப்பினுடைய வாசலில் நிற்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான குறியீடு. இது வெறுமனே சாதாரணமான இறப்பை பற்றி பேசுவதல்ல, மாறாக வாழ்வு இருந்தும் இறந்த மனநிலையில் வாழ்கிற நம்மளுடைய குடும்ப சூழல் தான். அப்ப இதோ உங்களுக்காக மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி என்பது உண்மையான மகிழ்ச்சியாக என் உள்ளத்தில் தங்காததற்கு காரணம் என்ன?
இன்னும் நாம் கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த பெருவிழா தருகிற சாரம்சத்தை, ஒரு அடிப்படை பண்புகளை நம்ம புரிந்து கொள்ளாமலே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருப்பதால் தான் கிறிஸ்மஸ் விழா ஏதோ வருடந்தோறும் வருகிற ஒரு விடுமுறை விழாவாக, அல்லது வருடந்தோறும் இது போன்ற நமது சபைகளிலும் ஆலயங்களிலும் நடக்கிற ஒரு சடங்கு சம்பிரதாய விழாவாகவே அது கடந்து போகிறது அன்புக்குரியவர்களே. அப்ப கிறிஸ்மஸ்னுடைய அந்த அடிப்படை புரிதலை நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கணும். என்னை பொறுத்தவரை கிறிஸ்மஸ் என்றால் 3 காரியங்கள் தான் முக்கியம். இந்த 3 காரியங்களை நம்ம புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அந்த 3 காரியங்களை பின்பற்றுவது, இது இருந்தது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தாவீதின் ஊரில் பிறந்த அந்த உண்மையான மகிழ்ச்சியான அந்த விடயம் நமது வாழ்வில் பெருமகிழ்ச்சியாக மாறிடும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. பிரைஸ் தி லார்ட். விஷயம், கிறிஸ்மஸ் சாரம்சம் என்ன என்றால், கடவுள் மனிதத்தை தெரிந்து கொண்டார். God chose closeness with humanity. இன்னும் ஆழமாக, God chose humanity. கடவுள் மனிதத்தை தெரிந்து கொண்டார். ஏங்க இன்னைக்கு மனுஷங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிறவனை தான் ஹெல்லுன்னு சொல்றார் ஒரு பிலாசபர். நரகம் எங்கேயும் இல்லடா, உன் பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருக்குதுங்க. யாரையுமே நம்ம நம்புவதில்லை. சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் நல்லது நினைத்தாலும் தவறாக பேசுகிறார்கள், நாம் நல்லது செய்தாலும் தவறாக நமக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். மனிதர்களை தேர்ந்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பயமான இருக்கிற ஒரு சூழலிலே, மனிதர்களோடு பழகுவதே நாம் பயப்படுகிற ஒரு சூழலிலே, கடவுள் மனிதத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். God chose humanity. நான் கடவுள், உனக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறது. மோசே அன்று கேட்டார், ஆண்டவரே உமது முகத்தை நான் பார்க்க வேண்டும். ஐயோ நீ மனிதன், நான் கடவுள், என் முகத்தை நீ எப்படி பார்ப்பது? நீ ஒரு சாதாரண அற்ப மனிதன் என்ற நிலை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை உடைக்கிறார். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுளாயிருந்தும் அதை வலிந்து பற்றி கொள்ளாமல் அவர் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்தார். இது ரொம்ப முக்கியம். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? நிறைய இடத்துல சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு. ஆனா அதனுடைய எபிரேய மூலம் எப்படி வாசிக்கணும் தெரியுங்களா? இப்ப தமிழ்ல நம்ம எப்படி வாசிப்போம்? லெஃப்ட்ல இருந்து ரைட் வாசிப்போம். ஆனா எபிரேய புத்தகம் கொடுத்தாங்கன்னா ரைட்ல இருந்து வாசிக்கும். அப்படி எழுதப்படுகிற போது அவங்க ஒரு இலக்கிய நயம் எபிரேய மொழியில் இருக்கிறது. என்ன இலக்கிய நயம் என்றால், முதல் வார்த்தை தான் முக்கிய வார்த்தை. அப்ப எபிரேயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் நம்மோடு இல்லை, நம்மோடு தேவன் என்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஃபாதர், ரெண்டும் ஒன்று தானே? தேவன் நம்மோடுங்கிறது ஒன்று தான், நம்மோடு தேவன் என்கிறது ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அதனுடைய ஒரு சின்ன, அதுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான ஒரு கவித்துவமான செய்தி என்ன தெரியுமா? கடவுள் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளவில்லை, மாறாக நீதான் முக்கியம் என்று நம்மோடு தேவன். ஜோர கரங்களை தட்டலாமா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுவரை நம்மலாம் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று நினைக்கிறோம். அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை பாருங்க, எல் என்றால் கடவுள். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, தேவன் நம்மோடு. ஆனா ஒரிஜினல் அர்த்தம் நம்மோடு கடவுள். அந்த நாம் தான் கடவுளுக்கு மிக முக்கியமாக இருக்கிறோம் பாருங்க. அதனால்தான் இன்றைய நற்செய்தியிலே நான் வாசித்ததில் கூட, லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அழகா வாசிக்கிறோம், தேவதூதன் அவர்கள் முன் வந்து நின்றான். இது ரொம்ப முக்கியம். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சக்கரியா
அந்த குருவானவர் பீடத்திலே தூபம் போட்டு கொண்டிருக்கிறார். அங்கே யார் வந்து நின்றார்? தேவதூதன் வந்து நின்றார். கர்த்தரிடமிருந்து வந்தார். தேவதூதன் வந்து நின்ற உடனே ஜக்கரியா அவர் பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். என் பெயர் கப்ரியேல். அடுத்த டைலாக் என்ன சொல்றார்? நான் எம்ஏ எம்எட் பிஹெச்டின்னு சொல்றாரா? டாக்டர் முடிச்சிருக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னாரா? என்ன சொன்னார்? யாராவது சொல்ல முடியுமா? ஐ எம் கப்ரியேல் who stands before God. நான் கப்ரியேல், கடவுளுடைய திரு முன்னிலையில் நிற்பவன். மனிதனை பிரிக்குது பாருங்க. நீ யாருப்பா? நீ புதுசா இருக்கிற? நானு கப்ரியேல், தேவதூதன், கடவுளுடைய திருமுன்னிலையில் நிற்பவன். கடவுளுடைய திருமுன்னிலையில் நிற்பவன் இன்று மனிதர்களின் திருமுன்னிலையில் நிற்கிறான். தான் கிறிஸ்மஸ் விழா நமக்கு சொல்லுகிற மகிழ்ச்சியான செய்தி. கடவுளுடைய திருமுன்னிலையில் நின்ற அந்த தேவதூதன் மரியாவினுடைய திருமுன்னிலையில் போய் நின்றான் பார். சாதாரண ஒரு பெண், நம்மை போன்ற ஒரு பெண் மரியா, அந்த மரியாவினுடைய திருமுன்னிலையிலே நின்று அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்லுகிற தூதன் அடுத்த வரியை என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் உம்முடனே, கடவுள் உன்னோடு இருப்பதாலே உனக்கு மகிழ்ச்சி. ஆக கிறிஸ்மஸ் விழா என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார். இனி நீ கலங்காதே, இனி நீ எதை பற்றியும் வருத்தப்படாதே. அதனால் தான் தேவதூதன் இடையர்களை பார்த்து சொல்லுகிற முதல் வரி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு இருக்கிற எல்லா பயங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு பயமாக இருந்தாலும் சரி, அது உனது குடும்பத்தை நிர்மூலமாக்க செய்கிற, உனது வாழ்வை பல நிலைகளிலே உன்னை சுக்குநூறாக உடைத்து போடுகிற ஒரு பயமாக இருந்தாலும் சரி, கர்த்தராகி ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பேசுறப்ப, செய்தி வாங்குறப்பவே உன்னுடைய நோய்களை, கடன் பிரச்சனையை, குடும்ப பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி என்னில் தங்க வேண்டும். இதோ தாவீதின் ஊரிலே எனக்காக நீர் பிறந்திருக்கிறீரப்பா. இதோ நானும் நீயும் வெவ்வேறு என்ற நிலையை நீர் உடைத்து சாதாரண மனிதனாகி என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. எனக்காக நீர் பிறந்திருக்கிறீர். அதான் கவிஞன் அழகாக சொல்லுவான், கடவுள் மனிதனாக பிறந்தது என்பது மனுக்குல வரலாறாக இருக்கலாம், ஆனால் அவர் எனக்காக பிறந்தார் என்பதுதான் என் ஆன்மா அறிந்திட வேண்டிய வரலாறு. ஜோரா கரங்களை தட்டலாமா? ஜோரா கரங்களை தட்டலாமா? கடவுளை மகிமைப்படுத்தி, அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். God chose closeness. என்னிடம் வந்து தங்குவதற்காக, எனக்காக. தேவதூதன் கடவுளுடைய திருமுன்னிலையில் நிற்கிறவன். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொண்டே போங்கள். மனிதர்கள் முன் வந்து நிற்கிறான். ஏனென்றால் கடவுளின் பிரசன்னம் மனிதரிடையே வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னம் நம்மிடத்திலே தங்கி இருப்பதாலே மகிழ்ச்சியோடு இருங்கள். நேற்று வரை நமக்கு வாழ்க்கை எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் இன்று தேவன் நம்மோடு. அது நம்மளுடைய தமிழ்ல இன்னுமே எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நம்மோடு தேவன், நம்மோடு. அதான் முக்கியம், நம்மோடு தேவன் என்ற நிலையிலே முதல் சாரம்சம் கிறிஸ்மஸ் விழால கடவுள் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என்னோடு வந்து தங்கி இருக்கிறார். எனவே நான் பயப்படேன், இனி நான் எதற்கும் அஞ்சிடேன். கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் என்னோடே இருக்கிறார். வெறும் உதவி செய்கிற கடவுளாக பார்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு, ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. உடன் இருக்கும் கடவுள், உதவியாய் அனுப்பப்பட்ட நிலை அல்ல, மாறாக உடன் இருக்கும் கடவுள். அதான் அன்னைக்கு ஒரு முறை ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிறப்ப நான் சொன்னேன், அவதாரம் எடுத்தார் கடவுள் அப்படின்றான். அவதரித்தல், 2 தமிழ் வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியும். எல்லா கடவுளும் அவதாரம் எடுக்கிறாங்க. சில கடவுள்கள் பார்த்தீங்கன்னா கதைகளில் சொல்லுவாங்க, அவர் மனுஷனா கொஞ்ச நாள் இருந்தார், திரும்ப கடவுளாக மாறிடுவார். சிங்கமாக கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாளில் கடவுளாக மாறிடுவார்.
புலியா இருந்தாரு, நரியா இருந்தாரு, எலியா இருந்தாரு. கொஞ்ச நாள் இதெல்லாம் அவதாரங்கள் எடுக்கிற கடவுள். அவதாரம் எடுத்தாங்க, அப்படியே மாறிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கடவுள், உண்மையான கடவுள் என்று நாம் நம்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதராக அவதரித்தார். அவதரித்தார். இன்னும் ஜோரா கரங்களை தட்டலாம். கடவுள் மகிமையடைய செய்வோம். இந்த அவதரித்தல் என்பது அவதாரம் அல்ல. இந்த அவதரித்தல் என்பது ஏதோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நான் மனுஷனா இருக்கிறேன், அல்லது இந்த அவதரித்தல் என்பது ஒரு 3 மாதம் ட்ரைனிங்காக வரேன், ஒரு 6 மாதம் மக்களை சந்திக்கிறதுக்காக, ஒரு எக்ஸ்போஷருக்காக நான் மனிதனாகவில்லை. இனி 100% மனிதனாக, கடவுளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மிடையே பிறந்திருக்கிறார். இனி நமக்கு என்ன கவலை? இனி நமக்கு என்ன கவலை சொல்லுங்க? ஒரு கவலையும் இல்லை. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் இன்று நமது உள்ளத்திற்கு, ஆன்மாவுக்கு நாம் விசேஷமாய் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சக்கரியா அழகுற சொல்லுகிறார், இருளிலும் இறப்பின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு ஒளி, நமது கால்கள் அமைதியில் நடந்திட விண்ணிலிருந்து அருணோதயம் நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. ஏன் இயேசு இந்த மாட்டு தொழுகத்தை தேர்ந்தெடுத்தாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா ஏரோதனுடைய அரண்மனையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக போயிருக்கும். இறையாட்சி பண்பு. ஏரோதுக்கு மகன் இயேசு கிறிஸ்து. எப்படி இருக்கு கதை? ஏரோதுக்கு மகனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தார்னு இருந்திருந்தா அடுத்த நாளே சட்ட வரைவெல்லாம் கொண்டு வந்து போட்டு, இதாம்பா இறையாட்சி பண்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுனா என்னைக்கோ எல்லாரும் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தாழ்மையான, எளிமையான மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால், he was very clear to choose himself to be with the poor. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் தனது வாழ்வை இந்த உலகுக்கு காட்டினார். நான் இந்த உலகுக்கு வந்தது விளிம்பு நிலையில் வாழுகிற மக்களுக்காக. அதுக்கு நம்ம ஜோரா கரங்களை தட்டலாமா? பாருங்க, அரண்மனையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அரண்மனை தேர்ந்தெடுத்திருந்தால் எவ்வளவோ எளிதாக பல காரியங்கள் செய்திருக்கலாம் கர்த்தர். ஆனால் அவர் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் ஒரு மாட்டு தொழுகையை தேர்ந்தெடுத்தார். மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த மாட்டு தொழுவத்தினுடைய தெரிந்தெடுப்பே, அன்னொரு நாளில் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்தை நமக்கு குறித்து காட்டுதுங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? குடில் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்க? நல்லா இங்கே குடில் பார்ப்பீங்களா? எங்கேயாவது ஜோடன்லாம் செஞ்சுருப்பாங்க, வீட்டில் கூட வைப்போம். நம்ம அந்த குடிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி என் வாழ்க்கையில் மறக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, அங்கே சூசையப்பர், மாதா, குழந்தை இயேசு எல்லாம் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, இடையர்கள் இருக்கிறாங்க, ஆடு மாடு இருக்குது. ஆனால் அது பேசுகிற ஒரு மாபெரும் தத்துவத்தை பாருங்க. ஈக்குவிட்டிங்கிற ஒரு தத்துவம். ஈக்குவிட்டினா ஈக்குவாலிட்டி இல்லை, ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவிட்டிங்கிறது நியாய சமத்துவம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்க்கறது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவரில் 3 பசங்களை நிற்க வச்சு அந்தாண்ட பார்த்து என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கடான்னா வந்து நிற்பானுங்க. நின்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சரி, சுவருக்கு அந்தாண்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு 3 பேருக்கும் சமத்துவத்தின் அடிப்படையில் 3 நாட்காலிகள் போடப்படுகின்றன. 3லையும் ஏறி நிற்கிறாங்க. அப்பயும் எல்லாமே சமமாக தெரியுமா? நாட்காலி சமம் தானே, ஆனாலும் சமமாக தெரியல. ஏன்? ஒருத்தன் உயரமாக இருந்தான், அவனுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே தெரிஞ்சது. ஒருத்தன் குட்டையாக இருந்தான், அவன் எட்டி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த எப்பட்றா இது சமத்துவம் தானே? 3 பேருக்கு நாட்காலி ஒன்றா தானே போடப்பட்டு இருக்கிறது என்றால் அப்படி அல்ல. இது பேர் ஈக்குவாலிட்டி என்றாலும் இன்னொரு அருஞ்சொற்பொருள் உண்டு. அதற்கு பெயர் ஈக்குவிட்டி. ஈக்குவிட்டி என்றால் சமத்துவத்திலே நியாய சமத்துவத்தை பேசுவது. இந்த நியாய சமத்துவம் எப்படி என்றால், யார் பிள்ளையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் ஒரு உயரமான
ஒரு நாட்காலியை தருவது. அப்போதுதான் உயரமாய் இருக்கிறவனும் குள்ளையாய் இருக்கிறவனும் சமமாய் பார்க்கிற நியாய சமத்துவம் என்பது இன்று உலகில் பெரும்பாலும் பேசுகிற ஒரு விடயமாக இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடவுளுடைய எண்ணத்திலே அந்த குடிலிலே அந்த ஈக்குவிட்டி இன் ஆக்ஷன், நியாய சமத்துவத்தின் செயல்பாடு குடிலில் இருந்தது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? பாருங்க, குடிலில் இருக்கிற சுருவத்தை நீங்க நல்லா போய் பாருங்க. 3 அரசர்களா இருப்பாங்க. ஆனா இறையாட்சிக்குள் வருகிற போது அவர்கள் தலை வணங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சாதாரண இடையர்களா இருப்பாங்க. இந்த உலகத்தால் சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு விளிம்பு நிலையில் வாழுகிற இடையர்களாக இருக்கலாம். ஆனால் குடிலினுள் என்ற அர்த்தம் என்ன? இறையாட்சிக்குள் அவர்கள் வருகிற போது அவர்கள் எல்லாம் எப்படி நிற்பாங்க? தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. இந்த காட்சிக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா? நீ அரசனா இருந்துட்டு போ, இறையாட்சிக்குள்ள வந்தினா நீ தலை வணங்கி தான் ஆகணும். ஈக்குவிட்டி ரொம்ப முக்கியம். நீ ஒரு சாதாரண இடையனா இருக்கிற, ஆனா உள்ள இறையாட்சியில உனக்கு எப்படி நிற்கிற? ஸ்டாண்ட் டால், நிமிர்ந்து நிற்கிற ஒரு சுரூபமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இதை வடிவமைச்சிருப்பாங்க பாருங்க. முதல் விஷயம், கடவுள் நம்மை தேடி வந்தார், மனிதத்தை தேர்ந்தெடுத்தார். God chose closeness with humanity. Second thing, God chose equity. நியாய சமத்துவத்தை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா நமக்குள் மகிழ்ச்சியை விதைக்கவில்லை என்றால், நியாய சமத்துவம் என்கிற ஒரு அருமையான கருத்துரு நமது வாழ்வில் குடும்பத்தில் இல்லாததுதான் அடிப்படை காரணம் என நான் மார்தட்டி முழங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பணியாற்றுகிற இடமாக இருக்கலாம், நமது உறவுக்காரர்கள் மத்தியில் இருக்கலாம், நமது சபைகளில் இருக்கலாம். நியாய சமத்துவம் என்பதை நமது வாழ்வில் பின்பற்றவில்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸ் விழா தருகிற மகிழ்ச்சி நம்மிடம் தங்காது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன என்றால், நம்ம வாசித்தோம் ஜக்கரியா புத்தகத்தினுடைய, அதாவது ஜக்கரியாவின் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 78-79 இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரன்னு நம்ம வாசித்தோம். அப்ப இந்த மனுக்குலம் பாவத்தால் வாடிய நிலையில் இருந்தபோது அவர்களுக்கு உண்மையிலே வழிகாட்டும் விண்மீனாக கர்த்தர் பிறந்தார், அவர்களை மீட்பதற்காக. அதனால்தான் அழகாய் தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதீர்கள், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்திருக்கிறார். சரி, மீட்பர் வந்தார்ப்பா, அவர் என்ன பண்ணணும்? தப்பு செஞ்சவங்கள அடிக்கணும், நல்லவங்களை பாராட்டணும், இதான ஒரு மீட்பர் செய்யணும். தண்டனையை தேர்ந்தெடுக்காமல் அன்பை தெரிந்தெடுத்து கொண்ட மீட்பரை நாம் பெற்றிருக்கிறோம். இதான் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பா, நீ பாவம் பெருசா இருக்கலாம், உன் பாவம் ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா கடவுள் அன்பை தெரிந்தெடுத்து உன்னை சந்திக்கிறார். அதனால் தான் இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லுகிற ஒரு அன்பின் தேவனை, அன்பு திருமகனை இந்த நாளில் நாம் பெற்றிருக்கிறோம். இதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் விழா ஏன் ரொம்ப முக்கியம்? கடவுள் இந்த உலகிற்கு வந்தார், ரைட்டு. எப்படி வராரு பாருங்க. நம்ம செஞ்ச பிரச்சனைக்கு கோபமாய் வரவில்லை, நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனையாய் வரவில்லை, நம்மோடு பிரச்சனை செய்கிற ஒரு விவாதமாக கடவுள் வரவில்லை. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனை வந்தால் உடனே கோபப்படுவோம், ஒரு பிரச்சனைன்னா விவாதம் எடுப்போம், ஒரு பிரச்சனையா புரட்சி பண்ணுவோம்னு நினைப்போம், ஒரு பிரச்சனையா அடுத்தவனை பற்றி புரணி பேசுவோம், ஒரு பிரச்சனையா கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், ஒரு பிரச்சனையா குற்றத்தை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பிரச்சனையா தண்டனையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நமது கடவுள் அன்பை தெரிந்தெடுத்து வந்தார், அன்பை தெரிந்தெடுத்தார். God chose love on this day. கடவுள் இந்த நாளில் அன்பை தெரிந்தெடுத்தார். அன்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கட்டும் என கர்த்தர் நம்பினார். அதனால்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 ஒருவரும் கெட்டு போகாமல், அவரை விசுவசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல்
கடவுள் தனது ஒரே பேரான திருமகனை இந்த உலகுக்கு தரும் அளவிற்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். God has love கிடையாது, God is love. அவரிடத்தில் அன்பு இருந்தது இல்லை, அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்றால் தேவ பிள்ளைகளே, இந்த 3 விடயங்களை கடவுளிடமிருந்து கிறிஸ்மஸ் நாளில் பெறுகிற நாமும் இதை நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டும். முதல்ல, மனிதர்களிடத்திலே நெருக்கம் வேண்டும். மனிதர்களிடத்திலே எப்படி கடவுள் தன்னை நெருங்கி வந்து அவர்களுடன் பழகுவதற்காக தன்னையே மனிதனாக மாற்றிக்கொண்டார் என்றால், இன்னும் நாம் மனிதர்களாக வாழாமலே நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம், நம்மெல்லாம் புடவை கட்டியிருக்கோம், சுடிதார் போட்டிருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்களாக வாழ்வதில்லை. கடவுள் மனிதனாக வாழ வந்தாரே. அதனால் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் விழா நம் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்றால், மனிதத்தை தனிப்பட்ட முறையில் என் வாழ்வில் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். 2வது, நியாய சமத்துவத்தை நான் எனது வாழ்வில் எப்போதும் பின்பற்ற வேண்டும். அதனால தான் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுவார், எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய பங்காளர்களாக கிறிஸ்து நம்மை மாற்ற இந்த உலகிற்கு வந்தார் என அவர் எழுதுகிறார். நற்செயல்களில் ஆர்வமுள்ள மக்களாக நமது வாழ்வு மாற வேண்டும். ஒரு நியாய சமத்துவத்தை பின்பற்றுகின்ற, போதிக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். பார்த்தோம்ல அழகா, அந்த 3 ராஜாவா இருக்கலாம்பா. நீ வெளியில இறையாட்சி என்னும் குடிலுக்குள் வருகிற போது உனது தலை பணிந்துதான் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட இடையனாக இருக்கலாம், ஆனால் இறையாட்சி என்னும் குடிலுக்குள் நீ நிமிர்ந்து நிற்கிற வாய்ப்பை பெறுகிறாய். நியாய சமத்துவம். 3வது, தேவன் அன்பை தெரிந்து கொண்டார். பிள்ளைகளே, அன்பை தெரிந்தெடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்ப பிரச்சனைகளிலே அன்பை தெரிந்தெடுங்கள். கோபமாய் வருகிற சூழலிலே அன்பை தெரிந்தெடுங்கள். பிரச்சனைகள் மத்தியிலே, விவாதங்கள் மத்தியிலே அன்பை தெரிந்தெடுங்கள். பிரச்சனைகள் மத்தியில் மற்றவர்கள் நம்மை பற்றி புரணி பேசினாலும் அன்பை தெரிந்தெடுத்து அன்பு மொழி பேசுங்கள். குற்றங்களை தெரிந்தெடுக்காதீர்கள், தண்டனையை தேர்ந்தெடுக்காதீர்கள், பாவங்களை தெரிந்தெடுக்காதீர்கள். தேவன் அன்பை தெரிந்தெடுத்தார் என்றால், நாமும் அதே போல இந்த 3 மிக முக்கிய பண்புகளில் நமது வாழ்வையும் நாம் தெரிந்தெடுத்து கடவுளை தேடிச் செல்லுகிற மக்களாக, மனிதர்களை தேடிச் செல்லுகிற மக்களாக, நியாய சமத்துவத்தை பின்பற்றுகிற மக்களாக, அன்பை தெரிந்தெடுக்கிற மக்களாக நமது வாழ்வு இருக்கிற போது, தேவ தூதன் இடையர்களுக்கு சொன்ன அந்த அருமையான வாக்கு தத்தம் நமது வாழ்வில் முழுமையாய் 100% மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி என்பது நம்மில் தங்கும். அத்தகைய அருள் வேண்டி ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போமா. அன்பு ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது பிறப்பு பெருவிழாவில் எங்களை ஒரு குடும்பமாக இணைத்த கிருபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துநாதர் ஆலயம், அதை வழி நடத்துகின்ற எங்களது அன்புக்குரிய பாஸ்டர் குளோரிதாஸ் அவர்கள், அவருடைய குடும்பத்தார், இதோ இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே இருக்கிற அனைத்து விதமான உறுப்பினர்கள் எல்லாரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ வருடங்களாக இந்த ஆலயம் அப்பா உமது மகிழ்ச்சியை இந்த உலகுக்கு அறிவிக்கின்ற ஆலயமாக, எத்தனையோ ஆன்மாக்களுடைய ரட்சிப்புக்காக, எத்தனையோ பலவிதமான மதம் தாண்டி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு சகாய ஸ்தலமாக நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சபையை நீர் உயர்த்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த சபை இன்னும் பெரிய சபையாக வளர்வதை பார்க்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, இந்த ஆலயம் இன்னும் 2000 பேருக்கு மேல் தங்குகிற மிகப்பெரிய ஒரு இறையாட்சி குறியீடாக நீர் வளர்க்க போகிறீர் என்ற கிருபைக்கு ஆண்டவரே, தேவரீரே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதியும். உமது பிரசன்னத்தால் இந்த இடத்தை நீர் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, அன்று பெத்லகேம் எளிய குடிலாய் இருந்தது. ஆண்டவரே, நீர் அதை தெரிந்தெடுத்தீர். இந்த கிறிஸ்துநாதர் ஆலயத்தை இன்னொரு பெத்லகேமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, திரு குடும்பம் வாசம் செய்கிற ஸ்தலமாக, எல்லா மக்களும் நியாய சமத்துவத்தை போதிக்கின்ற பின்பற்றுகின்ற ஸ்தலமாக இந்த ஆலயத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாய் இந்த ஜெப கூட்டத்திலே, ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய கால்கள் அமைதியின் வழியில் நடக்கிற கிறிஸ்துமஸ் வாக்கு தத்தங்களை இன்று நீர் நிறைவேற்றுவராக. ஆண்டவரே, எத்தனையோ மனச்சோர்வு அப்பா, எத்தனையோ கண்களில் கலக்கத்தை பார்க்கிறேன் அப்பா, எத்தனையோ உள்ளங்கள் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, விடியலாய் அருணோதயமாய் நீர் சந்திக்க வந்தீர் என்பதை உணரச் செய்தருளும் ஆண்டவரே. இம்மானுவேல் என்றால் நம்மோடு தேவன் என்பதை இதோ இந்த மக்கள் இன்று எடுத்துச் செல்வார்களாக. அவருடைய இருதயங்கள் எல்லாம் புதிய பலத்தை பெற செய்வீராக. ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன், இனி கலங்காதே, நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன், என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தத்தை இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்வார்களாக. கிறிஸ்துமஸ் சிந்தனையாக ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தெடுத்து சிந்தித்த இந்த 3 முக்கிய கிறிஸ்துமஸ் பண்புகளை ஆண்டவரே, மனிதத்தை நீர் தெரிந்தெடுத்தது, நியாய சமத்துவத்தை நீர் தெரிந்தெடுத்தது, அன்பை தெரிந்தெடுத்ததை எங்கள் வாழ்விலும் பின்பற்ற எங்கள் இருதயங்களை அன்பினால் நிரப்பி அருளும் அப்பா. அன்பே அனைத்திற்கும் ஆணி வேர் என நீர் சொன்னீரே. ஆண்டவரே, அன்பினால் எல்லாம் இயலும் என்பதனால் அன்பு சமூகமாக எங்கள் வாழ்வு மாறி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எங்களுக்கு தருகிற மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி எங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் 100% மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் தந்திட எங்கள் எல்லாரையும் அது திருப்பாதம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.